ஹாய் வீவர்ஸ். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எங்கள் ஃபேமிலி, எங்கள் மகன், பேரன் பேத்திங்க, அப்புறம் அவங்க அம்மா, அவங்க அப்பா, 2 தம்பிங்க எல்லாம் சேர்ந்து ஜாலியாக மாதேஸ்வரம் மலை கோயிலுக்கு போய்ட்டு வரலான்னு கிளம்பிட்டோம். போயிட்டே இருக்கோம். வழியில் பாருங்கள், அந்த பாதையில் போகிற அந்த மரங்கள், மலைகள், மேகங்கள்லாம் எவ்வளோ அழகழகாக இருக்குது பாருங்களேன். இயற்கை அழகுனா அதுக்கு ஒரு தனி ஸ்பெஷல். பார்க்கவே ரம்மியமாக இருக்குது. இந்த ஜாலியாக அந்த காரில் எல்லாத்தோடு சேர்ந்து போகிறது ஒரு தனி சந்தோஷம். ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அதையும் நான் அந்த கோயிலுக்கு நான் போனதே இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம். நல்லாயிருக்கு. இந்த பையனும் சூப்பராக இருக்குது. போயிட்டே இருக்கோம். பாருங்கள், இந்த மரங்கள்லாம் பாருங்களேன், அங்கங்கே பார்க்க பச்சை பசேல் அழகாக இருக்குது. பார்க்கவே ரம்மியமாக இருக்குது. பார்க்க அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குது. போயிட்டே இருக்கோம். நடுவில் அந்த மலைகள்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். பஸ்ஸில் அந்த காரில் போகிற பயணம் எல்லாத்தோடையும் ஜாலியாக பேசிக்கிட்டு அந்த மலைகள்லாம் பாருங்களேன். இங்கே அவர் வீரப்பன் இருந்த இடமாம்மா, வீரப்பன் வாழ்ந்த இடம். இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். வீரப்பன் இங்கே தான் பதுங்கி இருந்தாரம்மா. வீரப்பன் வாழ்ந்த அந்த மலைப்பகுதியெல்லாம் காரில் உட்காரும்போது பார்த்துக்கிட்டே அவரை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு அதெல்லாம் அப்படியே ஜாலியாக இந்த பாதையில் போயிட்டே இருந்தோம். சூப்பராக இருக்குது. பார்க்கவே அழகாக ரம்மியமாக இருக்குது. இங்கே ஊட்டி கொடைக்கானல் போகிற ஒரு சந்தோஷம், ஹாப்பியாக இருக்குது. ஜாலியாக பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்களேன். மரங்கள்லாம் இங்கெல்லாம் நிறையா என்ன சொல்கிறது, வைல்டு அனிமல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் பார்த்ததில்ல, ஆனால் இருக்காமா. குரங்கு பார்த்தோம், மங்கி பார்த்தோம். மற்றபடி நிறைய விலங்குகள்லாம் இருக்குது அடர்ந்த காட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கவே பாருங்கள், அந்த மலையெல்லாம் அழகாக ரம்மியமாக அந்த வானம் அந்த மலை மேலே அப்படியே படுத்து தவழ்ந்து போகிற மாதிரி அப்படியே காட்சி அடிக்குது. நீல நிற மேகம் பார்க்கவே அழகாக இருக்குது. இயற்கை எழில்னால் அவ்வளோ அழகாக. இயற்கை எழில் கொஞ்சம் இந்த இடம்லாம் பார்க்கவே மலை பாருங்கள், அப்படியே அடுக்கடுக்காக அப்படியே அழகாக ரசிக்கிற மாதிரி பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்களேன். ஹாப்பியாக இருக்குது. அந்த பாதையெல்லாம் பார்க்கும்போது வளைஞ்சி நெளிஞ்சு போகிற அந்த பாதை சூப்பராக பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது. நாங்களாம் ஜாலியாக பேசிக்கிட்டே அதை பற்றி, வீரப்பனை பற்றி தான் மெயினாக பேசிகிட்டு வந்தோம். வீரப்பன் இங்கே தான் அந்த அடர்ந்த அந்த மலைக்குள்ளெல்லாம் தான் இருந்தாரம்மா. பார்க்கவே அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள். போய்கிட்டே இருக்கோம். அந்த பாதையில் ஒன்று விடாமல் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் எடுத்தோடனே அழகாக இருக்குது. பார்க்க எதையும் வீடியோ எடுக்க இருக்க மனசே வரல. அவ்வளோ அழகாக இருக்குது அந்த இடங்கள்லாம். இறங்கி அந்த இடத்துலலாம் நின்று அழகாக அதை பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த மலை மேலே அந்த மரங்கள்லாம் அடர்த்தியாக வளர்ந்துருக்கிறது அழகழகாக இருக்குது பாருங்கள். இந்த பாதையில் பாருங்கள், பார்க்கவே ரம்மியமாக இருக்குது. பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது. நானும் வெளியே வந்திருக்கேன், சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. கோயிலுக்கு போகிற மாதேஸ்வரம் மலைக்கு போயிட்டுருக்கனால அந்த இடங்கள்லாம் இதான் நான் தான் முதல் டைம் வரேன். நான் வீரப்பனுங்க தான் இருந்தாரம்மா. அவர் இருந்த காலத்தில் அங்கே உள்ள கிராம மக்கள்லாம் அவருக்கு நிறைய உதவி பண்ணியிருந்தாங்க. அவர் இங்கெல்லாம் அவரோட கூட்டாளிகளோடலாம் ஃப்ரீயாக ஜாலியாக சுற்றிட்டு இருந்தாங்க. சமையல் செஞ்சு சாப்பிட்றதெல்லாம் எல்லாமே அவருக்கு வேணுங்கிறதெல்லாம் எல்லாம் அவங்களாம் கூட்டாளிங்க ஹெல்ப் பண்ணி எல்லாம் வேணுங்கெல்லாம் சமைச்சு சாப்பிட்டாங்கம்மா. அதெல்லாம் சொன்னாங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். பார்க்கவே நல்லாயிருக்கு பாருங்களேன். அந்த மரங்கள், மலைகள் இதை நான் முதல் டைம் வர்றதுனால பார்க்கவே எனக்கே ஆச்சரியமாக இருக்குது.
பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். ஆ ஆ ஆ நாங்கள் எல்லாம் பயணமாக போயிட்டுருக்கோம். சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த இடமெல்லாம். ஃபோட்டோலாம் எடுத்தோம். அழகாக இருக்குது பாருங்கள். அந்த மலைகள்லாம் நல்லா இருக்குது பாருங்கள். பார்க்கவே அழகாக இருக்குது. ஜாலியாக போயிட்டுருக்கோம். ஜாலியாக போயிட்டுருக்கோம். பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். இயற்கை எழில் கொஞ்சம் அழகு. மலைகள் நடுவில் எல்லாம் நாங்கள் ஜாலியாக டூர் போயிட்டுருக்கோம் பாருங்கள். இந்த கோயிலுக்கு போகிறது இதோ பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். மலைகள்லாம் பாருங்கள். அது மலை மேலே தவழ்ந்துட்டுருக்கு பாருங்கள். பார்க்கவே அழகாக இருக்குது. எல்லாம் நாங்களும் ஜாலியாக பேசிக்கிட்டு வீரப்பன்லாம் இங்கே தான் இருந்தாருன்னு சொல்லி அந்த கதையெல்லாம் சொல்லிவிட்டு அவங்க பாருங்கள். அந்த மலை பாருங்கள், அந்த மேகம் பாருங்கள், அந்த மலை மேலே தவழ்ந்து படுத்துட்ருக்குற மாதிரி இருக்குது பாருங்கள். ப்ளூ நீல கலரில் பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே நல்லா இருக்கு பாருங்களேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இயற்கை எழில் கொஞ்சம் அழகு. பார்க்கவே தான் ஃபஸ்ட் டைம் கர்நாடகா சைட் போகிறதுனால பார்க்கவே அந்த மேகம் மழை எல்லாம் நல்லா இருக்குது பாருங்கள். பார்க்கவே நல்லா இருக்கு. பார்க்கவே நல்லா இருக்கு. நீங்களும் போய் பார்த்துட்டு வாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். நாங்கள் வந்து ஜாலியாக பேசிக்கிட்டு கேமராவை எப்படியே திருப்பி நான் மட்டும் எதுவும் யோசிக்காமல் கையெல்லாம் மறைச்சிட்டு எடுத்தேன். அப்படியே எடுத்து போட்டு விட்டேன். எனக்காக லைக் பண்ணுங்க. ஜாலியாக நாங்கள் டூர் கிளம்பிட்டு போயிட்டே இருக்கோம். நான் எங்கள் மருமக வீட்டில் அவங்க அம்மா அப்பா தம்பி எல்லாம் ஜாலியாக பேசிக்கிட்டு ஜாலியாக டூர் போயிட்டுருக்கோம். ஆனால் அதுக்கு குறிப்பிட்ட கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் அது வந்து எல்லோரோட சேர்ந்து போகிறது ஒரு சந்தோஷமாக இருந்தது. அந்த மலை, அந்த பச்சையாக இருக்கிற அந்த பச்சை பசேல்னு அந்த அழகு இடம் பார்க்கவே ரம்மியமாக, பார்க்கவே நல்லாயிருக்கு. அப்படியே ஒரு 10 நாளைக்கு அப்படியே ஒரு ரவுண்டிங்லேயே போயிட்டே இருக்கலாமான்னு தோணுச்சு. ஆனால் அந்த ஒரு நாள்லேயே அந்த பயணம் முடிஞ்சிருதே அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. சூப்பராக பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்களேன். பார்க்கவே நல்லா இருக்குது. ரம்மியமாக இருக்குது. பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். நான் அப்படி கேமரா திருப்பி எடுத்திருப்பேன். தப்பாக நினச்சிக்காதீங்க.